ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கோ, இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இவங்க எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைன்னு இவரையும் சொல்லலாம். கோகர்ண விநாயகர் இவரை ஊஞ்சலை வச்சு ஆட்டுறோம். இவரை நிறைய பார்த்துருப்பீங்கோ எங்கள் வீட்டு பூஜை அறையில். எப்போவும் எங்கள் வீட்டில் எங்கள் கூடவே இருக்கிறவர் இவர். வெளியே இருந்தவரை பார்த்துருப்பீங்க. இவர் எப்பவும் பிள்ளையார் மனையில் வீட்டு பூஜை அறையில் எப்பவும் இருக்கிறவர். இவர் தான் காலையில் ஆரத்தி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, வரவேற்கும் போது. இவர் எங்கள் வீட்டுக்கு 3 நாள் கெஸ்ட்டாக வந்திருக்கிற பிள்ளையார் இவர். இப்படி தான் எங்கள் வீட்டு பிள்ளையாரோட டெக்கரேஷன். ஆல்மோஸ்ட்டு அண்ணாங்கோ 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அக்கா பண்ணுவான். பூஜை வேலை மட்டும் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் தான் எப்போவுமே செய்வோம். எனக்கா வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். மற்றவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட்டு டியூட்டிக்கு பார்ட் டைம் ஜாபாக போகிறவங்க வீட்டுக்கு அவ்வளோ இருக்க மாட்டாங்க வீட்டில். ஒரு 3 பண்டிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. எல்லோரும் இருக்கிறாங்கன்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல். அதை விட்டால் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தா ஆயுத பூஜை, இதுக்கு வீட்டில் இருப்பாங்க. மற்ற எந்த பண்டிகைக்குமே எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு லீவ் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. சின்னண்ணா பெரியண்ணா சேர்ந்து பெரியண்ணா எல்லாம் வெளியே இருக்கிறதுலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. சின்னண்ணா எங்கள் கூட டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆல்மோஸ்ட்டு. அண்ணிங்கெல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் ஓடும் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை. ஆனால் காலையில் 4 மணிக்கு நான் மட்டும்தான் ஏஞ்சிக்குவேன். நான் தான் பூஜைன்னு வரும்போது என்னை மட்டும் தான் ஃப்ரெண்டில் தள்ளி விட்ருவாங்க. அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் அம்மா வந்து போற்றி சொல்லுவாங்க, 108 போற்றி சொல்லுவாங்க. நான் தான் பூ போடுவேன். இப்படி தான் பூஜைன்னு வந்தால் நானே எங்கள் மம்மி தான் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் பண்ணுவோம். எனக்கா வீட்டிலேருந்து மந்திரம்லாம் கற்றுக்கினவன் நான் மட்டும்தான். ஆனால் பார்க்காமலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அம்மாவும் ஆல்மோஸ்ட் புக்கு பார்த்து படிப்பாங்க. நான் எப்போனா மம்மி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். அம்மா எங்கன்னா வெளியூருக்கு எங்கன்னா போயிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் பார்த்து கொஞ்சம் படிப்பேன். ஆக்சுவலாக நான் படிச்சிருந்த கன்னடா மீடியம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வரும். அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, அப்பா கற்றுக் கொடுத்துருந்தது தமிழ். நான் ஸ்கூல்லலாம் தமிழ் படிக்கலை. கற்றுக் கொடுத்து படித்தது மட்டும்தான். எனக்கு தமிழ் அவ்வளோ படிக்க வராது, ஆனால் படிப்பேன். புக்கெல்லாம் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, படிக்கிற அளவுக்கு இருக்கும். நானாக கற்றுக்கினது தான். அதனால் ஸ்லோவாக பண்ணுவேன். அம்மா இப்போ ஸ்பீடாக படிச்சுட்டாங்க. நான் பூ போட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப ஸ்லோவாக எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க மந்திரம் சொல்லிங்கன்னு. நான் இதை ஸ்பீடாக வீடியோ ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அம்மா பண்ணுறத பார்த்தீங்கன்னா நீங்களாம் பூ அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, வீடை பார்க்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா மந்திரம் சொல்லிவிட்டு. அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுட்டேன், ஸ்பீடு பண்ணி விட்டேன் வீடியோவை. இந்த ஒரு பண்டிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு நிறைய பண்டிகைக்கு எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் டியூட்டி இருக்கும், ஒருத்தருக்கு லீவ் இருக்கும், ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக டியூட்டி இருக்குன்னா போகிறேன்னுவாங்க. ஆல்மோஸ்ட்டு நாங்கோ பாப்பாங்கோ தான் ஆல்மோஸ்ட் வீட்டில் இருப்போம். எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க 4 பேருமே. அதனால் நான் பாப்பாங்க அம்மா 4 பேர் தான் பூஜைக்கு ஆல்மோஸ்ட் இருப்போம் எல்லா பண்டிகைக்கும். பெரிய பண்டிகைக்கு மட்டும்தான் எல்லோரும் லீவ் போட்டு இல்லை லீவ் கொடுத்துருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. டெக்கரேஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் நான், அண்ணா, அக்கா எல்லாம் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்னோடய டெக்கரேஷன் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வீட்டில் நாங்கள் அவ்வளோ அம்மா வயசானவங்க ரிஸ்க் கொடுக்கக்கூடாதுன்னு செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மோதகமும் சுண்டல் மட்டும்தான் வீட்டில் பண்ணுவோம். மற்றதெல்லாம் ரெடிமேடு. செய்யணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல. பாவம் கடைக்காரங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறது, அவங்களும் பிழைக்கணும் இல்லைங்களா? நம்மளால் அவங்களும் கொஞ்சம் பிழைக்கிட்டோம். அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே கடையில் தான் வாங்கிட்டு வந்து வைப்போம். அது எங்கள் அம்மா கொஞ்சம் மன வருத்தம் தான். அவங்களுக்கு செஞ்சு வைக்கணும்னு அவங்க சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படி பழகிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வயசாகிடுச்சு, வேண்டாமா நம்ம கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கடையில் வாங்கி நாங்கள் வைப்போம். அம்மாவுக்கு அது ஒரு சின்ன வருத்தம் எப்பவும் இருக்குது, நம்ம செய்ய விட மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. கொழக்கட்டை பண்ணி இந்த நீங்கள் மோதகம்னு சொல்லுவீங்க, மோதகமும் சுண்டல் பண்ணுறதுக்கே எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு 10:30க்கு மேலே 11 o'clock கூட ஆகிடும். அது 2 தான் நாங்கள் வீட்டில் பண்ணுவோம். அது 2 பண்ணி இந்த டெக்கரேஷன் முடித்து பூஜை பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக எங்கள் வீட்டு பிள்ளையார் சதுர்த்தி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், செய்யுங்க. அதை எனக்கு ஆதரவு கொடுங்க. நிச்சயமாக இந்த விநாயகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இதை பார்க்குற அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும்